ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ராஜாராமன் சிவில் டெக். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எஸ்டிமேஷனில் லீடை பற்றி பார்க்க போகிறோம். இந்த லீட்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லீட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். லீட்ஸ்ன்றது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கும் PWD WRDயில் இருக்க டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எஸ்டிமேஷன் போடுறவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். சிவில் ஓரியன்டான இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு கரண்ட் பில்லும் கால்குலேட் பண்ணுறாங்க. வாங்க நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு அமௌண்ட் இருக்குது. அடுத்த ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு அமௌண்ட் இருக்குது. அதுக்கடுத்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு ஒரு அமௌண்ட் இருக்குது. இது எப்படி நம்ம லீட்டில் கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, என்னோடய ட்ரக் வந்து டோட்டலாக ஒரு 30 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இப்போ 30 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா அந்த 30 கிலோமீட்டருக்கு எனக்கு எப்படி லீட்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இதில் வந்து 2 ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு இஃப் ஃபார்முலாவை மட்டும் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். அண்டு இஃப் அண்டு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணியும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போ நம்ம வெறும் இஃப் ஃபார்முலாவை மட்டும் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு இஃப் கண்டிஷனில் எழுதுங்க. இஃப் கண்டிஷனில் ஃபஸ்ட்டு லாஜிக்கல் டெஸ்ட் எழுதுகிறோம். லாஜிக்கல் டெஸ்ட்ன்றது ஃபஸ்ட்டு எனக்கு ஃபஸ்ட்டு 10 கிலோமீட்டர் இந்த ஃபஸ்ட்டு 10 கிலோமீட்டருக்குள்ளே ஓடி இருந்துச்சுன்னா என்னோடய ட்ரக்கு வந்து அதுக்கு வெறும் 4 rupees அப்படின்ற மாதிரி கொடுக்கணும். ஐ மீன் 10 × 4 rupees அப்படின்ற மாதிரி கொடுக்கணும். அப்போ இந்த இடத்துல லாஜிக் எழுத போகிறேன். இந்த இடத்துல வந்து எனக்கு டோட்டலாக ஒரு கிலோமீட்டர் ஓடி இருக்குது என்னோடய ட்ரக்கு. இந்த இடத்துல ஓடி இருக்க கிலோமீட்டர் எப்படி இருக்க போகுதுன்னா, இருந்துச்சுன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக இருந்துச்சுன்னா எஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக இருந்துச்சுன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 இருந்துச்சுன்னா எனக்கு என்ன வேல்யூ வரணும் அப்படின்னா, கமா போட்டு ஒரு ஓப்பன் ப்ராக்கெட்டில் நான் சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து எனக்கு எப்படி இருக்கணும்னா, இந்த இடத்துல டோட்டல் கிலோமீட்டர் இன்ட்டு எனக்கு 10 rupees எனக்கு இந்த இடத்துல 10 கிலோமீட்டருக்கு எவ்வளோ ருபீஸ்னால் 4 rupees இருக்குது. அந்த 4 rupees அப்போ இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்போ எனக்கு இந்த இடத்துல எனக்கு ரிசல்ட் எப்படி வரப்போகுதுன்னா, லெஸ் தென் 10 கிலோமீட்டராக இருந்துச்சுன்னா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 கிலோமீட்டராக இருந்துச்சுன்னா இந்த 4 × 10 கால்குலேட் பண்ணணும். அப்போ வந்து நமக்கு 40 கிடைக்கும். தென் நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ட்ரக்கு வந்து 10 கிலோமீட்டரோட நிற்கலை, 30 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குது. அடுத்த 20 கிலோமீட்டருக்கு எனக்கு 3.45 rupeesன்னு இருக்குது. அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். கமா போட்டுக்கோங்க. கமா போட்டு மறுபடியும் இஃப் கண்டிஷனில் எழுதுகிறேன். இஃப் கண்டிஷனில் நான் என்ன எழுதுறேன்னா, இல்லை மறுபடியும் என்னோடய லாஜிக்கல் டெஸ்ட்டில் எழுதுகிறேன். இந்த லாஜிக்கல் டெஸ்ட் என்ன பண்ணுறதுன்னா, எனக்கு இந்த இடத்துல டோட்டல் கிலோமீட்டர் ஒன்று சம்திங் ஒரு கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அந்த கிலோமீட்டர் எப்படி இருக்க போகுதுன்னா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 20 இருக்க போகுது. அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 20 இருந்துச்சுன்னா எனக்கு என்ன வேல்யூ வரணும்னா, ஃபஸ்ட்டு 10 கிலோமீட்டருக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும், அடுத்த ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும். அப்போ இந்த 2 அமௌண்ட்டையும் ஆட் பண்ணணும். அதுக்காக தான் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட், அடுத்து ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. 2 ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுட்டு இந்த ஓப்பன் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம என்ன எழுதணும்னா, ஃபஸ்ட்டு 10 கிலோமீட்டருக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும். இந்த அமௌண்ட்டு இன்ட்டு 10 கிலோமீட்டர், இந்த அமௌண்ட்டு இன்ட்டு 10 கிலோமீட்டர் ப்ளஸ் இதை இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. தென் ப்ளஸ் போட்டுக்கோங்க. ப்ளஸ் மறுபடியும் ஓப்பன் ப்ராக்கெட். இந்த ஓப்பன் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம்னா, அடுத்த இந்த 10 கிலோமீட்டருக்கு ஒரு அமௌண்ட் வந்திருக்கும். அந்த அமௌண்ட்டு ப்ளஸ்ஸு அடுத்த ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு அமௌண்ட் இருக்குது. அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அப்போ இந்த இடத்துல ஒரு அமௌண்ட் வருது. அடுத்த ஒரு 10 கிலோமீட்டருக்கு 3.45 ஒரு அமௌண்ட் வருது. இந்த அமௌண்ட் எப்படின்னா, இந்த அமௌண்ட்டு இன்ட்டு எப்படி பண்ண போகிறோம்னா, ஓப்பன் ப்ராக்கெட்டுக்குள்ள நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 10 கிலோமீட்டர் எனக்கு மைனஸ் பண்ணிடு. எதில் இருந்துன்னா, எனக்கு டோட்டல் கிலோமீட்டர்லேருந்து ஃபஸ்ட்டு 10 கிலோமீட்டர் எனக்கு மைனஸ் பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு 10 கிலோமீட்டருக்கு நான் ஆட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு வந்து இந்த இடத்துல கால்குலேட் பண்ண வேணாம் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். அதனால் நான் இந்த இடத்துல ஒரு -10 கொடுத்துருக்கேன். ஓகே, 10 கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு க்ளோஸ் த ப்ராக்கெட் கொடுத்துட்டு மறுபடியும் எனக்கு இந்த கண்டிஷன் முடிகிறதுக்கு ஒரு ஓப்பன் க்ளோஸ் த ப்ராக்கெட். ஓகே, தென் மறுபடியும் எனக்கு கமா போட்டு இஃப் கண்டிஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். இஃப் கண்டிஷனில் எனக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, இஃப் கண்டிஷனில்
இஃப் கண்டிஷனில் லாஜிக்கல் டெஸ்ட் எழுதுறேன். இந்த லாஜிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்க போகுதுன்னா, என்னோட டோட்டல் கிலோமீட்டர் ஒன்று ஓடி இருக்கும். அந்த கிலோமீட்டர் எப்படி இருக்க போகுதுன்னா, எனக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்க போகுது. ஐ மீன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 30 இருந்துச்சுன்னா எனக்கு என்ன வரணும் அப்படின்னா, அதை நான் கமாவில் சொல்கிறேன். கமா போட்டு எனக்கு ஓப்பன் ப்ராக்கெட்டுக்குள்ளே நான் சொல்கிறேன். இந்த இடத்துல 2 ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஓப்பன் ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு 10 கிலோமீட்டருக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு 10 கிலோமீட்டருக்கு எனக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட்டு இன்ட்டு 10 கிலோமீட்டர் க்ளோஸ் த ப்ராக்கெட். இப்போ ப்ளஸ் போட்டுக்கணும். மறுபடியும் ஒரு ப்ளஸ் அண்டு ஓப்பன் ப்ராக்கெட்டில் அடுத்த ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு அமௌண்ட் இருக்குது. அந்த அமௌண்ட்டு இன்ட்டு 10 கிலோமீட்டர் இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. மறுபடியும் எனக்கு ஒரு ப்ளஸ் போட்டு அடுத்த கண்டிஷனில் நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு ஓப்பன் ப்ராக்கெட்டில் நான் என்ன சொல்கிறேன்னா, அடுத்து எனக்கு 30 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு அமௌண்ட் இருக்குது. அப்போ அந்த அமௌண்ட்டு இன்ட்டு அப்போ இந்த இடத்துல 30 கிலோமீட்டருக்கு ஒரு அமௌண்ட் இருக்குது. இந்த அமௌண்ட்டு இன்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டில் நான் மறுபடியும் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு 20 கிலோமீட்டரை நான் இதிலேருந்து மைனஸ் பண்ணிடுறேன். அப்போ எனக்கு ஒரு ரிசல்ட் ஒரு வேல்யூ இருக்குது, ஒரு கிலோமீட்டர் இருக்குது, டோட்டல் கிலோமீட்டர் இருக்குது. டோட்டல் கிலோமீட்டர்லேருந்து மைனஸ் 20 கழிச்சிட்டு இப்போ நான் இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, அப்போ 20 மைனஸ் பண்ணிவிட்டு மிச்சம் ஒரு அமௌண்ட் இருக்கும், மிச்சம் ஒரு கிலோமீட்டர் இருக்கும். அந்த கிலோமீட்டரில் எனக்கு 3.05ன்ற வேல்யூவாக மல்டிப்ளை பண்ணிக்க. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் அடுத்த ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 20 கிலோமீட்டருக்கு வேல்யூவும் ப்ளஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல. அப்போ இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணும்போதே உங்களுக்கு ஹைலைட் பண்ணி அதுவாகவே காமிக்கும். அதில் லாஸ்ட்டு பிளாக் வர்ற வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு எஸ், எனக்கு லாஸ்ட்டில் எனக்கு பிளாக் வந்துடுச்சு. அது வரைக்கும் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். என்னோடய ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட வேல்யூ வந்துடும். ஓகே, எனக்கு வேல்யூ வந்துருச்சு. அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு என்னோடய ட்ரக் வந்து 30 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா 30 கிலோமீட்டருக்கு ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு 10 கிலோமீட்டருக்கு வந்து 40 ருபீஸ் கிடைக்கும். அது ப்ளஸ் அடுத்த ஒரு 10 கிலோமீட்டருக்கு எனக்கு எப்படி கிடைக்க போகுதுன்னா 3.45லேருந்து 34.5 கிடைக்கும். அது ப்ளஸ் 40 ப்ளஸ் 34.5 கிடச்சிருக்கும். தென் நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு வந்து எப்படி இருக்க போகுதுன்னா 3.05ன்ற ஒரு அமௌண்ட் இருக்க போகுது. அப்போ 3.05 ஒரு அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட் எப்படின்னா அடுத்த ஒரு 10 கிலோமீட்டருக்கு இருக்கும். அப்போ எனக்கு கரெக்டாக 105 வந்துடுச்சு. ஓகே சார், இப்படி தான் நம்ம லீட்ஸ் கால்குலேட் பண்ணணும். இந்த லீட்ஸ் கால்குலேட் பண்ணுறதுல வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ சார். ஹலோ எவ்ரிவன்.